கவலை வருத்தம்னா நீ வேணா ஊருக்கு கிளம்பு. நான் என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் அவங்க கூட இங்கதான் இருக்க போறேன். கூடுங்க ஆண்டி. பரவாயில்ல தம்பி. நீங்க சும்மா இருங்க. நீங்க போய் முதல்ல அங்கிள் பக்கத்துல பேசாம உட்காருங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வேலையில நாங்க தான் பார்க்க போறோம். சரியா? அப்புறம் ஆண்டி, நடந்த எல்லா தப்புக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி ஆண்டி. ஐயோ, என்ன தம்பி நீங்க? இத நீங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல தம்பி. என்ன மன்னிச்சிடுங்க சமந்தி. இந்த அவசர புத்திக்காரிக்கு எதையும் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிற பக்குவம் அல்ல. சமந்தி, பொண்ணு மேல உள்ள பாசத்துல வாய்க்கு வந்தபடி கண்டபடி உங்களை பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி. பொண்ணை கொடுத்தவ எனக்கே மனசு இப்படி வலிக்குதுன்னா பையனை பெத்தவங்க நீங்க. உங்க மனசு புரிஞ்சுக்காம போயிட்ட உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் சீக்கிரமா எழுந்து வந்து நம்ம எல்லாரையும் பார்க்கதான் போறாரு. கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் உங்க கூட எப்பவும் இருப்போம் சம்பந்தி. மாப்பிள்ளை சீக்கிரமே குணமாயிடணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். உனக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரலாம். வாழ்க்கையில் 1000 பேர் பிரச்சனை வரலாம். ஆனால் நீ ஒன்றை மட்டும் எப்பவுமே நம்பணும். என்ன நம்பணும். நான் உனக்காக இருக்கேன்னு நம்பணும். நான் எப்பவுமே உனக்காக உன் கூட உன் பக்கத்தில் இருப்பேன். என்னை விட்டு போயிடாதீங்க பின்ன.
போய் பேசுவோமா? மித்ரா. அழாத மித்ரா. என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு என் மக வாழ்க்கை இப்படி அடிச்சு ஆண்டவா. நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்கிற? ஏ உமா, பிள்ளைக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவேன்னு நினைச்சா நீயும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. என்னங்க சொல்ல சொல்றீங்க? என்ன ஆறுதல் சொல்ல சொல்றீங்க? என்னால இதை தாங்கிக்க முடியலையே. இவ எப்படி இதை தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாள் நடமாட்டானே தெரியல. ஒன்னும் கவலைப்படாத மித்ரா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள அப்படியெல்லாம் கைவிடாது. சாமி கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா வினைக்கு ஒண்ணு ஆகாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவர் இவ்வளவு சீக்கிரமா போக வேண்டிய ஆளெல்லாம் இல்லம்மா. அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவரை மாதிரி ஒருத்தர் சீக்கிரமா போயிட்டா எப்படி? அதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். அம்மா, ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வினய் திடீர்னு என்ன கூட்டிட்டு போய் 2 கோடி ரூபாய் லேண்ட ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாரு. நீயே சொல்லுமா, யாருக்கு அந்த மனசு வரும்? அவர் எப்படிமா சாவாரு? வினைக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, அம்மா, அம்மா சொல்லு, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுமா, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அப்பா, அப்பா நீங்க சொல்லுங்க, வினைக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுமா. ஆகாதுமா, ஆகாது, எதுவும் ஆகாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. அழாத மித்ரா. கண்ணத்தோட மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது. அக்கா, இப்ப வினைக்கு எப்படிக்கா இருக்கு? பாரு வினய, உள்ள பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இங்க என்னால தாங்க முடியலடா. அழாதக்கா, நீ பயப்படுற மாதிரி உனக்கு எதுவும் ஆகாது. மாமா எங்க? அவர் உள்ளதான் இருக்காரு. மாமா தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. வினய் அவர் எப்படியும் காப்பாத்திடுவார். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா. அழாதங்கிறான்ல, கண்ணை துடைச்சுக்கோ. யார் யாரோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, வினய பாக்குறாங்க, போறாங்க. எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. உன் மாமாவும் ஒண்ணு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. சீரியஸா இருக்கான்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்காரு. அனாவசியமா பயப்படாதக்கா, வினய்க்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா குணமாயிருவான். மித்ரா எங்க? அவ அந்த பக்கம் தான் இருக்கா. இரு, நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, மித்ரா தைரியமா இரு. நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் அக்கா மாமாக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க? நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்து போச்சு. வினைக்கு இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வினய் உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு இப்படியெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தது தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. வினய் எப்படியும் குணமாய் வந்துடுவான்.
இப்படியெல்லாம் நடக்கும் நாம் எதிர்பார்த்தோமோ இல்லையோ அவன் எதிர்பார்த்துருக்காமா. புரியல. அவன் எதிர்பார்த்துருக்காமா. அதுக்கு தான் முன்கூடியே சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். என்ன இதெல்லாம்? அவன் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி வச்சிருக்கான். ப்ராப்பர்ட்டியா? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. எனக்கு புரியல. அவன் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி எழுதியிருக்காமா. அவன் பேரில் இருந்த பிஸ்னஸ் எல்லாம் உன் பேருக்கு மாற்றிருக்கான். அவன் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்.